டேக் ரேசிஸ் பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 அன்னைக்கு தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போல இருந்து இப்போ வரைக்குமே எல்லாராலையுமே கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்க கொள்கை என்ன அப்படிங்கிறது தான். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். அது மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய எந்த ஒரு தொண்டர்கிட்ட கேட்டாலுமே வந்து உங்களோட கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டாலுமே அவங்களோட பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, யோசிக்க தப்புன்னு எப்படி அடிக்கிறது அப்ப யோசி. அது ஒரு சைடு இருந்தாலுமே 5 கொள்கை தலைவர்களை வந்து அவங்களோட பார்ட்டியில வந்து மெயின் லீடா வச்சிருக்காங்க. அந்த ஒரு தலைவர்களை பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். அண்ட் முதல் விஷயம், இது டிவிகே அப்படிங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்கக்கூடிய வீடியோ கிடையாது. இது எல்லாராலையுமே கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும். பிகாஸ் 5 தலைவர்களுமே எல்லாராலையுமே போற்றப்படக்கூடிய, எல்லாராலையுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்களா தான் இருக்கிறாங்க. சோ எல்லார பத்தியுமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். அப்புறம் என்னப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்கிறது வாய்ஸ் கேபி. இங்க இருந்து இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணலாம். இந்த 5 தலைவர்கள்ல வந்து நம்ம பார்க்க போற முதல் தலைவர் யாரு அப்படின்னா அஞ்சலை அம்மாள். 1819 வந்து கடலூர்ல வந்து இவங்க பிறக்கிறாங்க. சோ இதுல கிரேசியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சு இவங்க தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவியா வந்து விடுதலை போராட்டத்திலுமே இருக்கிறாங்க. 19th செஞ்சுரி ஸ்டார்டிங்லாம் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து இந்தியால ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அப்படிங்கறதுனால அஞ்சலை அம்மாள் அப்போ காந்தியோட மிகப்பெரிய ஃபேனா இருந்து அவங்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணி வளரக்கூடிய ஒரு தமிழ் பெண்மணியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு காந்தி அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவரோட அகிம்சை வழியிலேயே வந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்து பிரிட்டிஷ வந்து எதிர்த்தாங்க. அண்ட் 1908 வந்து இவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டுமே சேர்ந்து காந்தியோட பல போராட்டங்கள்ல வந்து கலந்துருக்காங்க. சார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா இல்ல இவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா? கண்டிப்பா 2 பேருமே கிடையாது. அஞ்சலை அம்மாள் தான் ஒரு முக்கியமான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை நான் ஜஸ்டிஃபை பண்ணி காட்டுறேன். 1921 ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆப்போனண்டா நடத்தக்கூடிய ஒரு இயக்கத்துல வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் அந்த இயக்கத்துல வந்து தேவையான காசு இல்லை அப்படிங்கறதுனால அவங்களோட வீட்டையும் அவங்களோட சொத்துக்களையும் வித்து அதுல வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அந்த இயக்கத்துல வந்து ஜாயின் பண்ணி பிரிட்டிஷ் ஆப்போனண்டா வந்து போராடினாங்க. 1931 கடலூர்ல வந்து மிகப்பெரிய உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடக்கிற அந்த பர்டிகுலர் போராட்டத்துல கலந்துகிட்ட இவங்க ஜெயில அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டைம்ல வந்து இவங்க 6th month பிரெக்னன்ட் உமனா இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரெக்னன்சி டைம் எல்லாத்தையுமே ஜெயிலுக்குள்ளதான் வந்து அவங்க கழிச்சாங்க. அண்ட் அவங்களோட 10வது மாத பிரெக்னன்சி டைம்ல தான் அவங்க ஜெயில பரவல் மூலமா வெளியே வந்து ஆண் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த 15 நாள்லயே மறுபடியுமே ஜெயிலுக்குள்ள போறாங்க அந்த குழந்தையோட. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அயன் லேடி வந்து கண்டிப்பா அஞ்சலை அம்மாளா தான் இருக்கணும். பிகாஸ் இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸா நம்ம இருக்கோம் அப்படின்னா அஞ்சலை அம்மாளோட அந்த ஒரு தியாகம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு மிகப்பெரிய தலைவியை வந்து எதுக்கு டிவிகே லீடரா வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிரேவ்னாலையும் அவங்க பெண்களுக்காக போராடினாங்க அப்படிங்கிற காரணத்தினாலையும் தான் அஞ்சலை அம்மாளை பொலிட்டிக்கல் லீடரா வச்சிருக்காங்க டிவிகே. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போற கொள்கை தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். 1891 ஏப்ரல் 14 அன்னைக்கு மத்திய பிரதேசத்துல தான் வந்து அம்பேத்கர் வந்து பிறக்கிறாரு. அண்ட் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே வந்து 32 டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சட்ட மேதை அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கே 4 வருஷம் ஆகிருது. அந்த டைம்லயே வந்து 32 டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு நம்ம டாக்டர் அம்பேத்கர். அண்ட் இவரை பத்தின ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இவர் ஹிந்து மதத்துல பிறந்திருந்தாலுமே 1956 வந்து ஹிந்துல இருந்து புத்த மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறாரு டாக்டர் அம்பேத்கர். அண்ட் போனவர் சும்மா ஒண்ணும் போகல, அம்பேத்கர் போனதோட கையோட லட்சக்கணக்கான மக்களை வந்து ஹிந்து மதத்துல இருந்து புத்த மதத்துக்கு வந்து மாத்தினாரு. ஏன் அப்படின்னா எல்லா மதங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சாமியை வச்சு கடவுளை வச்சு மனுஷங்களை மேல கீழே பிரிக்கிறது வந்து சுத்தமா இவருக்கு வந்து பிடிக்கல. சோ எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து புத்த மதத்துக்கு எல்லாருமே கன்வெர்ட் பண்ண வைக்கிறாரு. எனக்கு இவர்கிட்ட ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா மக்களுமே வந்து ஜாதி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வந்து அந்த ஜாதி சண்டை போடுற மக்கள் கிட்ட வந்து என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு வெப்பன், அந்த வெப்பனை எடுத்து எல்லாருமே ஈக்குவலா மாத்து அப்படின்னு எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்ததுனால இவரையுமே நிறைய பேர் ஒடுக்குனாங்க. பட் என்னதான் இருந்தாலுமே நான் படிப்பண்டா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை 32 டிகிரிக்கு மேல படிச்சு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு அம்பேத்கர் சொன்னதுலேயே ஒரு ஹார்ட் டச்சிங்கான கோட்ஸ் என்ன அப்படின்னா, என்ன கடவுளா மாத்தாத, என்ன ஆயுதமா பயன்படுத்தி உன்னோட வாழ்க்கையில போராடி வென்று காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மதம் ஜாதி இனம் அப்படிங்கறத யாரையுமே பிரிச்சு பார்க்க கூடாது, எல்லாருமே ஈக்குவலா தான் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவிகே பார்ட்டி அம்பேத்கரா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடரா வச்சிருக்காங்க. அண்ட் 3வதா நம்ம பார்க்க போற பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர். அண்ட் காமராஜர்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பா வந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படிங்கிற வேர்டு தான் ஞாபகம் வந்திருக்கும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லியே அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய ஹிஸ்டரியை வந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
1903 ஜூலை 15 அன்னைக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்துல வந்து காமராஜர் பிறக்கிறாரு. அவரோட ஃபேமிலியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்னால அவரால் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாகவோ ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஸ்கூலோ காலேஜோ போறோம் அப்படின்னா அதுக்கு பேஸ்மெண்டா இருந்தது யார் அப்படின்னா காமராஜர் தான். நான் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சேன். நான் சிஎம்மா இருக்கும்போது என் மக்கள் எல்லாருமே வந்து வெல் எஜுகேட்டடா இருக்கணும்னு சொல்லி வில்லேஜ்ல இருந்து சிட்டி வரைக்குமே நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. எஜுகேஷனுக்கு மட்டுமா அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, இயற்கை வேளாண்மைகளையும் பாதுகாக்கிறதுக்காக தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட டேம்ஸை வந்து கெட்டி காப்பாத்தினாரு. காமராஜர் வந்து 6 தடவை வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல அவர் ஜெயிலுக்குள்ளே அவரோட வாழ்க்கையை வந்து கழிச்சாரு. 2 தடவை தமிழ்நாட்டுல சிஎம்மா இருந்தாரு. 2 பிரைம் மினிஸ்டரை வந்து அவர் சூஸ் பண்ணி இந்தியால உட்கார வச்சாரு. 1921ல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து அரெஸ்ட் ஆனாரு. 1930ல வந்து உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்துல போராடி 2 வருஷம் ஜெயில இருந்தாரு. 1932ல சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல சப்போர்ட் பண்ணி மறுபடியும் ஜெயிலுக்கு போனாரு. 1940ல வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரக சப்போர்ட் பண்ணி அரெஸ்ட் ஆனாரு. அண்ட் 1942ல வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டில அரெஸ்ட் ஆகி 3 வருஷம் ஜெயில இருந்தாரு. அண்ட் ஃபைனலா 1945ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்தாரு. இனி நம்ம இண்டிபெண்டா நம்ம படிக்கிறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசனா காமராஜரோட போராட்டமுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சோ இப்படிப்பட்ட இந்த கிங் மேக்கரை வந்து ஏன் டிவிகே பார்ட்டி வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க அப்படின்னா அவரோட ஹானஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார். 1772ல வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டான முத்துவடுகநாத தேவரை வந்து பிரிட்டிஷ் கூட வார் பண்ணி பிரிட்டிஷ் வந்து முத்துவடுகநாதரை வந்து கொலை பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து வேலுநாச்சியார் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டா நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி மைசூர் அலி கூட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்க கூட பிரிட்டிஷ் கூட வார் பண்ணி கம்ப்ளீட்டா சிவகங்கை மாவட்டத்தில இருந்து பிரிட்டிஷ்டா அடிச்சு ஓட விடுறாங்க. அண்ட் யூ நோ வாட், பிரிட்டிஷ் எதிர்த்து இந்தியா முழுக்க பல பேர் வந்து பிரிட்டிஷ் நம்ம தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் போராடினாங்க. பட் இந்த என்டையர் கூட்டத்திலே முதல்ல பிரிட்டிஷை எதிர்த்து போராடி ஜெயிச்ச ஒரே பெண்மணினா அது வீரமங்கை வேலுநாச்சியார் தான். பெண்களுக்கான ஒரு சிங்கமா இருக்கிறதுனாலையும் ஒரு பிரேவா இருக்கிறதுனாலையும் தான் இவங்களை பொலிட்டிக்கல் லீடரா வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற ஒரு பொலிட்டிக்கல் லீடர் யார் அப்படின்னா ஈவே ராமசாமி. 1879 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து பிறக்கிறாரு ஈவே ராமசாமி. நிறைய பேரால தந்தை பெரியார் அப்படின்னே சொல்லுவாங்க. சமூகத்தை சீர்திருத்ததுக்காகவும் ஜாதியை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை களையெடுக்கிறதுக்காகவும் பெண்களுக்கான விடுதலைக்காகவும் போராடியவர்கள்ல இவரும் ஒருத்தர். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, பெண்களை அடிமைப்படுத்துறது வேற யாரும் கிடையாது, ரிலீஜியன்ஸ் தான். எஸ், மதத்தினால உருவாக்கப்பட்ட கடவுள்கள். ஏன்னா கடவுள்களோட பேரை சொல்லிதான் பல மதங்கள் வந்து பிரிஞ்சாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட மதத்துல வந்து பீரியட்ஸ் டைம்ல வந்து பொண்ணுங்க வந்து கோயிலுக்குள்ள போக கூடாது. இன்னொரு மதத்துல வந்து கடவுள் பேரை சொல்லி பொண்ணுங்க வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து போடக்கூடாது. இன்னொரு மதத்துல பெண்கள் எங்க வெளியே போனாலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போட்டு மட்டும்தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி பல ரூல்ஸ் வந்து பெண்களுக்கு இருக்குது. இது கடவுள் நம்பிக்கையோட புடிச்சு பண்ற பெண்களை விட்டுறலாம். ஆனா சில விஷயங்கள் நம்ம ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னே தெரியாம பல பெண்கள் வந்து ஏன் நான் மட்டும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருமே கன்ஃபியூஸ் ஆகி அதை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. பட் என்ன பண்றது, அவங்கள வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சோ இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து கடவுள் பேரை வச்சு அடிமைப்படுத்துறதுனாலையும் கடவுளை வச்சு ஒரு மனுஷனை மேல கீழன்னு சொல்லி பிரிக்கிறதுனாலையும் தான் பெரியார் ஒரு ஏத்திஸ்டா மாறினாரு. கடவுளை கம்ப்ளீட்டா வெறுத்தாரு. முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அறிவியல் வளர்ச்சியே இல்ல, அவங்க முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதுமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் நான் ஒரு விஷயம் சொல்றேன், அறிவியல் வளராத அந்த காலகட்டத்திலேயே தமிழன் தான் மஞ்சள்லயும் வேப்ப மரத்திலையும் ஆன்டிபயோட்டிக் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சான். தமிழன் தான் வீட்டோட முற்றத்துல துளசி செடியை வச்சு அது ஒரு மெடிசன் அப்படிங்கறத சொன்னா. தமிழன் தான் மாட்டு சாணத்துல கூட ஆன்டிபயோட்டிக் கிருமிகளை போக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தமிழன் தான் சொன்னான். தமிழன் தான் இந்த கிரேட் உலக பொதுமறையான திருக்குறளை உருவாக்குனா. அண்ட் தமிழன் தான் சயின்டிபிக் கான்செப்ட் பல மேத்தமெட்டிக்ஸையும் யூஸ் பண்ணி தஞ்சை பெரிய கோவிலை உருவாக்குனா. இவ்வளோ அறிவியல் வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த மொழியை வந்து அவர் ஈஸியா சனியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ டிவிகே கட்சி வந்து ஏன் இவரை பொலிட்டிக்கல் லீடரா வச்சிருக்காங்க அப்படின்னா மத மறுப்புனாலையும் பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அப்படிங்கறதுனாலயும் தான் பெரியார இவங்க கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க. சோ அவ்வளவுதாங்க, டிவிகே பொலிட்டிக்கல் லீடர் எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி பிரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இது மட்டும் பத்தாது, இந்த 5 தலைவர்களுமே பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம சினிமா ஆக்டருக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்டஸோ ஸ்டோரியை வச்சு அவங்களை முன்னேற்றமோ
அந்த அளவுக்கு கூட நம்ம இப்படிப்பட்ட தலைவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சோ கண்டிப்பா டிவிகே பார்ட்டில இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த 5 தலைவர்களை பத்தி தெரியப்படுத்துங்க. அண்ட் முக்கியமா டிவிகே ஓரியன்டா வீடியோ போறதுனால நான் டிவிகே பார்ட்டின்னு சொல்லி யாரும் டிசைட் பண்ணிடாதீங்க. நான் நியூட்ரல்லே இருந்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த 5 பொலிட்டிக்கல் லீடர்ல யாரை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிடிக்கும் அப்படிங்கறத லிஸ்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி டெய்லி புது இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ஸ் கேபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோவை நான் சைனிங் ஆஃப் பண்றேன். பை.